எல்லோருக்கும் வணக்கம். ஆக்ஷன் மோடுக்கு சென்ற ஐயா ஓபிஎஸ், சைலண்ட் மோடுக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி. இதுதான் தற்போதைய அதிமுகவினுடைய நிலவரம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டிருக்கிறார். மறுபுறமோ கழகத்தை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்காக, தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக மாவட்டம் தோறும் ஆலோசனை கூட்டத்தை துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களுடைய நேற்றைய தினம் பேச்சு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திலையும் பிக் ஸ்கிரீன், அதாவது பெரிய அளவிலான திரையை நான் அமைச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி முதலமைச்சர் ஆனார் என்பதை மீண்டும் ஒரு முறை அந்த மக்களுக்கு நான் போட்டு காமிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதில் 1000 அர்த்தங்கள் ஒளிந்திருக்குல்ல. என்னென்ன அர்த்தங்கள் ஒளிந்திருக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி அந்த இடத்திற்கு வந்தார், எப்படி நின்றாங்க சின்னமாட்ட, ஒரு 4 கால் பிராணியாக மாறி நின்று தவந்து ஊர்ந்து டேபிளுக்கு அடியில் போய் காலை பிடித்து முதலமைச்சராகத்தானே வந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதற்கு இன்னொரு வார்த்தை கூட சொல்லணும் அப்படின்னா, இந்த சந்திரமுகி படத்தில் ஒரு வசனம் வரும். சந்திரமுகியாவே துர்கா நின்னா, சந்திரமுகியா நினைச்சா சந்திரமுகியா மாறினா அப்படின்ற மாதிரி 4 கால் பிராணியாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நின்றாரு, மாறினாரு, மாறிட்டாரு. அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் வரலாறு இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லக்கூடியது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிளைக்கழகத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் தன்னுடைய உழைப்பை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உழைப்பின் மூலியமாக உயர்ந்தவர் என்று சொல்றாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க சொல்லட்டும், உழைப்பின் காரணமாகத்தான் அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தாரா, அல்லது ஊர்ந்து தவந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தாரா என்பதா. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மிகவும் ஒரு நல்ல மனிதர், யாரையும் காயப்படுத்தும் அளவிற்கு பேச மாட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கழகத்தை காக்க வேண்டும் என்றால் கழகம் பிறந்தால்தான் வழி பிறக்கும் என்றால் கழகம் செய்ய கழக தொண்டர்களே தயாராக இருக்கிறார்கள். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஆக்ஷன் மோடுக்கு சென்றாரு. அவர் சமீபத்திய அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் பேசக்கூடிய தோணியை பார்த்தாலே தெரியும். அதை பார்த்து எடப்பாடி பழனிசாமியினர் கதி கலங்கி போயிருக்கிறதாக ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதை பற்றியுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாரு? ஐயா நாடாளுமன்ற தேர்தலுக்கான நம்மளுடைய வேலைகளை ஆரம்பிக்கணும்னு தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணத்தை சென்றிருக்காரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எங்கே இருக்காருன்னு தெரியலையே. முட்டி வலின்றாரு, நடக்க முடியலன்றாரு. ஒருவேளை அரசியலிருந்து முழுவதுமாக ஓய்வு பெற தயாராகி விட்டாரோ என்னவோ, அப்படியா கூட இருக்கலாம். ஏன்னா அவரை நம்பி யாரும் கூட்டணிக்கு போக மாட்டாங்க. தனிச்சு நின்றா அப்படின்னா கூட ஒரு 2% ஓட்டு கூட அவரால் வாங்க முடியுமா என்று சொல்லி தெரியல. இந்திய தேசத்தினுடைய பிரதமராக வரக்கூடியவர்கள் யார் என்கின்ற தேர்தலில் நான் தனிச்சு நிற்பேன் அப்படின்னு சொல்றாருண்டா, இவர் அம்மாவா மாறிட்டாரோ? இவர் புரட்சித் தலைவர் அம்மாவா ஆகிட்டாங்களா, இல்லை இதே தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆகிட்டாரா? என்ன ஒரு ஆணவம்னு பாருங்க. நான் தனிச்சு நிற்பேன் அப்படின்னா உனக்கு யாரப்பா ஓட்டு போடுவா? உங்களுக்கு யார் ஓட்டு போடுவா? அதனால் வரக்கூடிய காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னது போல சொல்ல வேண்டும் என்றால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானாக முன்வந்து தன்னுடைய அந்த பொதுச் செயலர்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பொய் பொதுச் செயலர் பதவியை ராஜினாமா செய்யும் வரை கழக தொண்டர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அந்த புரட்சியானது நிற்கப் போவதில்லை. விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிரியாவிடை, அதாவது அரசியலிருந்து பிரியாவிடை கொடுத்து சென்று வாருங்கள் என்று அனுப்பி வைக்க தொண்டர்கள் தயாராகிவிட்டார்கள். விரைவில் அது நடைபெறும். வரக்கூடிய 2024 கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். தேசிய கட்சியினுடைய தலைமையில் தான் இங்கே கூட்டணி அமைய போகிறது. மிகப்பெரிய அளவில் வெற்றியை நம்ம பதிவு செய்வோம். 2026 கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதை யாருனாலும் தடுக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.